Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அதாவது எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு பப்ளிக் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி ஒரு ஆன்சர் ஷீட் இருக்கும் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ மணிக்கு போய் சேரணும், என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அண்ட் ப்ளஸ் நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய மெட்டீரியல்ஸ் அதாவது என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தலாம். நிறைய டவுட்ஸும் கேட்குறீங்க, இங்கு பேன் எழுதலாமா, லெட் பேன் எழுதலாமா, இல்லை ஏதாவது ஜெல் பென் எழுதலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட். எல்லா டவுட்டுமே இந்த வீடியோவில் தீர்க்க போகிறேன். வெறும் 5 நிமிஷம் தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தமிழ் ஆன்சர் ஒரிஜினல் ஷீட்டு ஸ்கேன் காப்பி போட்டு வந்தது கவர்மெண்ட்லேருந்து. நம்ம பையன் ஒருத்தனோடது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். நிறைய பேர் 10th ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ஒரு வீடியோ காலம் வரும் நம்ம சேனலை பார்த்தா. ஸோ என்ன அப்படின்னா இதுதான் ஆன்சர் ஷீட். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிடுறேன். நான் இது முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இங்கு பென், ஜெல் பென் யூஸ் பண்ணாத ஒரு இங்கு பென், நல்ல ஒரு கேட்ரிட்ஜ் பென், இப்போல்லாம் அதான் ஃபேஷன். ஒரு கேட்ரிட்ஜ் பென், நிப்பு வந்து மீடியமான சைஸ் ஆர் சின்ன நிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். எழுதுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கணும் அண்ட் ஆல்சோ அச்சு பின்னாடி விழுவக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஜெல் பென் வேண்டாம், இருந்தாலும் ஜெல் பென் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம். என்னோடய சஜஷன் வந்து இங்கு பென்னு தான். 2 இங்கு பென் வாங்கிக்கோங்க. ப்ளூ இங்கு யூஸ் பண்ணுங்கள். பேப்பர் ஃபுல்லாக ப்ளூ தான் இருக்கணும், 2 கலர் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக்னா பிளாக்கு, ப்ளூனா ப்ளூ, அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸ்கேல் வந்து சின்ன ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரப்பர் வந்து நல்ல குவாலிட்டியான ரப்பரை வாங்கிக்கோங்க. என்ன பிராண்டட், நட்ராஜ் பிராண்டடு. அதுக்கப்புறம் இங்கு ரப்பர் வேண்டாம், பெலிக்கன் வேண்டாம், அதுக்கப்புறம் ஒயிட்னர் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். எது கொண்டு போகணுன்னா இங்கு பேனா 2, ஒரு எரேசர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்கேலு, ஒரு பென்சில், ஒரு மீடியம் சைஸ் பென்சில். ஒரு நல்ல HP பென்சில் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு 0.7 பென்சில், 0.7 டிப் பென்சில் யூஸ் பண்ணால் பக்காவாக இருக்கும் லைன் போடுறதுக்கும் இது போடுறதுக்கும். மேக்ஸ் வரும்போது தான் ஜாமெட்ரிக்கு வந்து நம்ம சின்ன பென்சில் வாங்கிட்டு போகணும். அந்த ஜாமெட்ரிக்குன்னு தனியாக பென்சில் விற்கிறாங்க, அந்த மாதிரி பென்சிலை நம்ம வச்சு யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டயக்ராம். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. ப்ரோ சர்க்கிள் வச்சுக்கோங்க. சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் மேக்ஸுக்கும் தேவைப்படும். ப்ரோ சர்க்கிள்னால் வட்டம் போடுறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. இப்போ தமிழ் எக்ஸாமுக்கு இதெல்லாம் தேவையில்லை. 2 இங்கு பென், ஒரு எரேசர், ஒரு பென்சில், ஒரு பென்சில்னால் 0.2 டிப் பென்சில், ஒரு டிப்பு எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போ. கேட்ரிட்ஜ் அப்படி தான், 2 கேட்ரிட்ஜ் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போ. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்கேலு போதும், வேறு எதுவுமே வேணாம். நீ செருப்பு போட்டு போகக்கூடாது அண்ட் பெல்ட்டு போகக்கூடாது, இதெல்லாம் இருக்குது பசங்களுக்கு. இதெல்லாம் உங்கள் டீச்சரே சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? பொண்ணுங்களுக்கு எப்படி வந்து ஜடை போடணும், இது எல்லாமே ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நேரமாக போகணுங்கிறது. ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு மட்டும் 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே வர சொல்லுவாங்க. நீங்கள் 8:30க்கே போய் சேர்ந்துருங்க. ஏன்னா 8:30க்கே அவங்க வர சொல்லி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ 8:30க்கு நீங்கள் போயிடுங்க, நல்லது. சில ஸ்கூலில் 8 o'clock வர சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலை பொறுத்து மாறும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் உங்களை வந்து ஒரு 9:15 9:00 விட்டுருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பப்ளிக்னால. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குற வரைக்கும் நீங்கள் வந்து சும்மா தான் இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சும்மா தான் இருக்கணும். அவங்க சொல்ல நீங்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாமே ஆரம்பிக்கணும். அண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க. இதை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபில் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோல் நம்பர் அண்ட் கேண்டிடேட் நேமு, சப்ஜெக்ட்டு, இதெல்லாம் வேண்டாம். இது ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்காருன்னு வருது. ஸோ இதெல்லாம் இருக்கும். இங்கே ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும், அவங்க மறைச்சிட்டாங்க. என்ன விஷயம் இருக்குன்னா சீஃப் சூப்பரண்டன்ட் சைனு, அப்புறம் இன்விஜிலேட்டர் சைன், அதெல்லாம் அவங்க போட்டுக்குவாங்க. நீங்கள் எந்த ஒரு இல்லை ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர்னு இங்கே இருக்கும் உங்கள் ஃபோட்டோ கீழே, அது மட்டும்தான் போடணும். அது போடணுங்கிறது இன்விஜிலேட்டர் சொன்னதுக்கப்புறம் தான். அந்த கிளாஸ் இன்விஜிலேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கவே செய்யணும், இங்கே போடணும். நீங்கள் அது கூட இதில் தொடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே மால் ப்ராக்டிஸ்னு ஒரு டப்பா இருக்கும். ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அங்கே டிக் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது யாரும் பண்ணிடாதீங்க, தேவை கிடையாது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்சன்ட் ப்ரெசென்டர் இருக்கும். இந்த டப்பா எதுவுமே தொடக்கூடாது. உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் மட்டும்தான் போட வேண்டிய வேலை. இதை மட்டும் செக் பண்ணிக்கணும், நீங்கள் தான் அதா, உங்கள் ஃபோட்டோ தான் அதா, உங்கள் பேர் தான் அதா, உங்கள் ரோல் நம்பர் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் ஷீட்டை நீ என்ன பண்ணுற, ஆன்சர் புக்லெட் மாதிரி தருவாங்க. இப்படி ஆட்டிப்பார், இப்படிலாம் ஆட்டிப்பார், டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் அதுக்குன்னு சைன் போட்டு பார்க்காத, சைன் போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடு, சரியா? எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏதாவது டேமேஜ் இருந்தால் உங்களுக்கு சூப்பர் இன்விஜிலேட்டர் கூப்பிட்டு சொல்லணும். எல்லாமே அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த சைன் மட்டும் அவங்க சொல்கிற முடி போடாதீங்க, அவங்க சொன்னதுக்கப்புறம் போடுங்க, அவ்வளோதான்.
தட்ஸ் இட். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுலாம் இது வந்து மார்க்கிங் ஸ்கீம் போடுறதுக்கு ஒரு மார்க்குக்கும் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் போடுவாங்களே அந்த பேஜ். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வைஸ் மார்க்கு இங்கே டோட்டல் மார்க்கு. ஸோ இந்த பையன் 95 மார்க் எடுத்திருக்கான். எப்படி எடுத்திருக்கான்னு நம்ம கையோட பார்த்துடலாம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தேவையே கிடையாது, நானே எல்லாமே சொல்லிட்டேன். நான் சொன்னதை தவிர வேறு எதுவுமே கொண்டு போகாது. இந்த ஸ்கெட்ச் பென்சிலு இதெல்லாம் எதுவுமே கொண்டு போகாது, அதை தான் சொல்ல வராங்க. சரியா? மால் ப்ராக்டிஸில் ஈடுபடாத, அப்புறம் தேவையில்லாத வேலைகள் பண்ணாத, இதெல்லாம் வந்து மேண்டிட்டரியாக சொல்லுவாங்க. டோன்ட் டேமேஜ் தி ஆன்சர் பேப்பர், நோ மார்க்கிங் இன் தி கொஷின் பேப்பர். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். கொஷின் பேப்பரில் எதுவும் மார்க் பண்ணக்கூடாது. ரைட் ஆன்சர் இன் போத் சைட்ஸ் ஆஃப் தி பேப்பர், 2 சைடுமே எழுதணும். ஆல் ரஃப் ஒர்க் எதாக இருந்தால் கீழே தான் எழுதணும். கீழே அதை நான் சொல்லித்தரேன். ரைட் தி கொஷின் நம்பரை கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க எல்லாத்துலேயும். சரிங்களா? கொஷின் நம்பரை கரெக்டாக போடுங்க, இல்லைனா மார்க்கு கிடையாது அதுக்கு. லீவ் ஸ்பேஸ் பிட்வீன் 2 ஆன்சர், 2 ஆன்சருக்கு நல்ல ஒரு லைன் விடுங்க. ஆன்சர் மஸ்ட் பி லெஜிபிள் ரிட்டன் ஏதுன்னு பிளாக் இங்க், ப்ளூ அல்லது பிளாக்ல எழுதணும். அண்ட் கிராஸ் தி அன்ரிட்டன் பேஜ். லாஸ்ட் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் எல்லா பேஜையும் காலியான பேஜில் அடிச்சிடும். டோன்ட் ஸ்ட்ரைக் மோர் தென் 1 ஆர் ஆல் கரெக்ட் ஆன்சர் ரைட் இன் தி ஆன்சர் புக்கு. தேவையில்லாமல் அடித்தல் திருத்தல் கூடாதுங்கிறாங்க. அப்படி அடிக்கிறதா இருந்தால் நீ ஒரு கொஸ்டின் அடிக்கிற மாதிரி தான் காட்டுற, ஒரு கொஸ்டின் அடிக்கிற மாதிரி, இப்போ இதுவே அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு, அதாவது சும்மா சொல்கிறேன், நீ எழுதுனதை அடிச்சுட்டு என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதணும், இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பை மீன் எழுதணும். அந்த இடத்துல அது ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு யாரும் அடிச்சிருப்பாங்க, அடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. டோன்ட் டியர், கிழிக்கவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் லெஃப்ட் மார்ஜின் எழுதக்கூடாது, மார்ஜின் போட்டிருப்பாங்க இந்த சைடு லெஃப்ட்டில் எழுதக்கூடாது. ஸ்கெட்ச் கலர் பென்சிலை கொண்டு போகக்கூடாது, எழுதக்கூடாது. டோன்ட் ரைட் நேம் ரெஜிஸ்டர் நம்பர் இன் எனி பேர். ஆன்சர் புக்கில் எதுவுமே எழுதிடாத, உன்னோட வேலை சைன் போடுறது மட்டும்தான். இந்த ஆன்சர் ஷீட்டில் எதுவுமே எழுதக்கூடாது, உன் பேர், உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எதுவுமே எங்கேயும் எழுதிடக்கூடாது. சரியா? இதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தமிழ் எக்ஸாமுனால தமிழுக்கும் சோஷியலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் எக்ஸாமுங்கிற சோஷியலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். தமிழ் எக்ஸாம்னால ஃபஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுக்கு படிவம் தான் இருக்கும். அப்போ படிவம் எவ்வளோ படிவம் இருக்குது? 4 படிவம் இருக்குது. ஆனால் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ கேட்பான்? 1 படிவம் தான் கேட்பான். ஆனால் அவங்களை குழப்பறதுக்காக 4 படிவமும் தருவாங்க. பாருங்கள், 4 படிவம் தருவாங்க. தெரியுதா? 4 படிவம் தரும். என்னென்ன படிவம் பார்க்கலாமா? பணி வாய்ப்பு வேண்டி அந்த தன் விவர பட்டியல், பயோடேட்டா. அதுக்கப்புறம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை வகுப்பு சேர்றதுக்கு விண்ணப்ப படிவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூலக உறுப்பினர் படிவம். இது 4ஐயும் கொடுத்துருவாங்க. உங்கள் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்கானோ அந்த படிவத்தை தான் அட்டன் பண்ணணும். அந்த படிவத்தை அட்டன் பண்ண எவ்வளோது கேள்வி நீங்கள் போடணும், எவ்வளோது கேள்வி, அது எவ்வளோது கொஸ்டின் நம்பர் நீங்கள் போடணும். உங்களுடைய படிவத்தை ஃபில் பண்ணிடுங்க. படிவத்தை ஃபில் பண்ண தெரியும்ல, ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுருங்க. 5 மார்க் கொடுத்துருவோம். மீதி படிவத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். சரியா? மீதி படிவத்தை இவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? தப்பான படிவத்தை தேர்ந்தெடுத்துறாது. அடுத்தது பகுதி 5 எழுதியிருக்காங்க. இவங்க வந்து எடுத்தோடனே வந்து டீட்டெயில் எழுதிட்டாரு. அப்படி மாற்றி எழுதிக்கலாமான்னு கேட்டால் எழுதிக்கலாம். என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதுங்க, அதுக்கப்புறம் வேணால் 8 மார்க் எழுதுங்க. ஏன் இவர் 8 மார்க் எழுதியிருக்காருன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம தமிழில் 8 மார்க் முடிக்கிறது கஷ்டம். அதனால் 8 மார்க்கை ஃபஸ்ட்டு எழுதிருந்தால் நானும் சொல்லுவேன். ஒருவேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாக வரும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பேஜ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத மாதிரி கொஸ்டின்ஸ் தேர்ந்தெடுத்துருங்க. அப்படின்னா 1 மார்க் எழுதுங்க, மனனம் எழுதுங்க, குருவினா எழுதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 மார்க் எழுதுங்க. பட் 8 மார்க் வந்து இப்படி தான் எழுதணும். எல்லாத்துக்கும் டவுட் இருக்குல்ல, எவ்வளோ பேஜ் எழுதணுன்ட்டு. இப்போ செயற்கை நுண்ணறிவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறிப்பு சட்டம் போடுற முன்னுரை, செயற்கை நுண்ணறிவு, ரோபோவின் செயல்பாடு, ரோபோக்களின் எதிர்காலம், ஒரு 4 ஹெட்டிங் தான் போட்டிருக்காரு இவர். அப்போது 4 ஹெட்டிங்க்கு ஒன்று போட்டு பாருங்கள், முன்னுரைன்னு போட்டு ஒரு 4 லைன், செயற்கை நுண்ணறிவு போட்டு ஒரு 4 லைன், ரோபோவின் அது போட்டு ஒரு 5 லைன் 6 லைன், ஒரு ஹெட்டிங்க்கு ஒரு 4 லைன் 5 லைன், அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்கள். அடுத்து 44 மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் வீரப்பன். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மார்க் தான் ஸ்டார்ட் பண்ணணும். முன்னுரை, முடிவுரை எல்லாமே இருக்குது. சாலை விதிகள், இப்போ ஓன் கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருந்தால் இப்படி தான் பாருங்கள். சாலை பாதுகாப்பு வந்து குறிப்பு சட்டம் போடுறேன். ஓனாக அவனை குறிப்பு தந்திருப்பான், அதை வச்சு எழுத வேண்டியது தான். அதை வச்சு அப்படியே எழுதிட வேண்டியதான். சரியா? இப்படி தான் வேல்யூவேட் பண்ணுவாங்க. மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போடுவாங்கன்னு நான் சொல்கிறேன், சைடில் போடுவாங்க. சரி, ஒரு பேஜுக்கும் மார்க் இங்கே போடுறாங்க. 7 மார்க்குன்னு போட்டிருக்காங்களா, அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கான மார்க் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 7 மார்க். அந்த மாதிரி சைட்லையும் போடுவாங்க. ஒரு பேஜுக்கான மார்க் அங்கே போட்டுருவாங்க. சரி, அடுத்து 1 மார்க் எழுதியிருக்காரு. இதைத்தான் நான் பண்ண சொன்னேன். 15 1 மார்க்கும் கரெக்டு. நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு 8 மார்க் எழுதுங்க, தப்பு இல்லை. அவர் ஃபஸ்ட்டு 8 மார்க் எழுதி மார்க் வாங்கிட்டாங்க. ஸோ 8 மார்க் பாருங்கள் எப்படி எழுதியிருந்தாங்கன்னு. சிம்பிளாக தான் எழுதியிருந்தார். ஸோ 2.5 பக்கத்தான் எழுதியிருந்தார். பாருங்கள், சாலை பாதுகாப்பு எவ்வளோ பக்கம்? 1 2 3 அவ்வளோதான்.
ஒரு 3 பக்கம் 2.5 பக்கம் தான் எழுதுறாரு. அவ்வளோ போதும் ஒரு 8 மார்க். சரியா? அதுக்கப்புறம் 1 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பகுதி 2 பிரிவு 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்குன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இதில் மாப்போசி 3ஆம் அதெல்லாம் எழுதிடுவீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. திருக்குறள் ஓகே 2 மார்க் குருவினாது. சரிங்களா? பிரிவு 2 சரியான தொடர்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் லைன் பை லைனாக எழுதிட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 to 10. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த பகுபதொடர் பயணம், அதுக்கப்புறம் எல்லா 2 மார்க்கும் கரெக்டாக இருக்குது. வேங்கை அந்த கொஸ்டின் பகுதி 3 பிரிவு 1. ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம். அந்த பகுதி கரெக்டாக பிரிவு கரெக்டாக எழுதி இங்கே கொஸ்டின் நம்பர் எழுதணும். அவ்வளோதான். இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் உள்ளன. அதன் படி மனிதன் மாற வேண்டும் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின் இங்கே மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். 3 மார்க் கொடுத்துட்டாங்க பாருங்கள். எவ்வளோ பாயிண்ட் எழுதியிருக்காரு? ஒரு சிறுவினா ஒரு 4 பாயிண்ட் போதும். நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அப்படி 10த்துக்கெலாம் அசால்ட்டாக மார்க் போட்டுரும். 3 மார்க் போட்டாங்களா? அதுக்கப்புறம் இது வந்து உரைப்பத்தியை படித்து எழுதுறது மார்க் அசால்ட்டாக கிடச்சிருச்சு அதுக்கும். ஸோ பிரிவு 2 செயல் உரைநடை கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடல் கேட்பாங்க. அந்த பாடல் ஒன்று எழுதிட வேண்டியதுதான். பிரிவு 3 அழகிடுதல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு. மார்க் முழு மார்க் இங்கே போட்டிருக்காங்க. அழகிடுதல் எப்படி மார்க் போடுவாங்கன்னு தெரியும்ல. அழகிடுதல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் பிரித்து எழுதுறதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பிரிச்சுட்டு சீர் அசை வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுனா இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு 3 மார்க். தமிழர் மருத்துவம் முறை அந்த 5 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். எஸ் 5 மார்க் கொடுத்துட்டாங்க. அதான் நவீன மருத்துவம் தமிழ் மருத்துவம் 4 பாயிண்ட் தான் எழுதியிருக்காங்க. 5 மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்கறது. ஓகேவா? கடிதம் அனுப்புனருக்கு என்ன போட்டிருக்காங்க? இப்படி தான் போடணும். பெறுநருக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க ஆசிரியர் தினத்தந்தி அலுவலகம் தாம்பரம் மதிப்பிற்குரிய ஐயா சரின்னு சொல்லிட்டு அப்படி போட வேண்டியதுதான். பாருங்கள் என்ன வேணுமோ மினிமெட்டியில் படித்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. உழவு தொழிலுக்கு வந்தேன் செய்வோம் உரைமேல் முகவரி 5 மார்க்கு. சரியா? ஸோ அடுத்து வந்து கவினுரை கற்பதற்கு வயதில்லை கடந்த அதான் கவினுரை. இது வந்து ஓனாவே எழுதிடலாம். 42வது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருக்கூத்துன்னு நினைக்கிறேன். அந்த மொழிபெயர்ப்பு வந்து அசால்ட்டாக எழுதியிருக்காரு 5 மார்க். எல்லாத்துக்குமே மார்க் போட்டிருக்காங்களா? ஸோ அதனால் நல்லபடியாக எழுதுங்க. பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் இருக்கும் ஷீட்டு. சரி ஷீட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். ரூல்டு ஷீட்டு. இங்கே கொஸ்டின் நம்பர் இங்கே தான் கொஸ்டின் நம்பர் எழுதணும். பார்த்திங்களா? ரைட் சைடில் தான் எழுதியிருக்காரு. 39 ஆன்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் தான் எழுதணும். அதே மாதிரி 1 மார்க் எழுதும்போது அப்படி தான் ஆப்ஷன் எழுதி தான் ஆன்சர் எழுதணும். சரியா? 1 மார்க் எழுதும்போது என்ன பண்ணணும்? ஆப்ஷன் எழுதி தான் ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1 மார்க் எழுதி தான் பாருங்கள். இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் தான் கொஸ்டின் நம்பர் போடணும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் மட்டும் போடாமல் இருந்துடாதீங்க. 1 மார்க்குக்கு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ தமிழ்லாம் அசால்ட்டாக மார்க் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த 8 மார்க் 5 மார்க் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்றைக்கி சாயங்காலமும் வரும். ஸ்டே டியூன்ல இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.